அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய இறை மக்களே, இறைவன் அருளாலும் ஆசீராலும் இவ்விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இத்தருணத்தில் ஒளியேற்றி மகிழ்வோம். அன்பு என்பது வார்த்தை அல்ல, ஆழம் கொண்ட உயிர்மொழி. இறை
ராஜேஷ் அவர்களை இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். தடைகள் வந்து நின்றாலும் தளராத மனம், துணிச்சல், துணிவுடன் வாழும் மனிதன் துயரங்களை வெல்வான். அந்த வகையிலே அன்பிய மக்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் புனித அல்போன்சால், புனித யோசேப்பு அன்பிய நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். பணிவு என்பது தாழ்ந்து வாழ்வதல்ல, இறைவனின் சித்தத்தை ஏற்று அன்புடனும் எளிமையுடனும் சேவை செய்வதாகும். பணிவுள்ள இதயம் அன்பையும் அமைதியை வளர்க்கும். பணிவை இதயத்தில் கொண்டு செயல்படும் கிறிஸ்தவ வாழ்வு சமூக நிர்வாகிகளை ஒளியேற்ற அழைக்கிறோம். கடமை வாழ்வின் கண்ணியமான பொறுப்பு. இறைவன் தந்த வாழ்விலே கடமையை செய்பவன் உயர்ந்தவன். அந்த வகையிலே பங்கின் வளர்ச்சி பணிகளில் கடமை உணர்வோடு செயல்படும் பெண்கள் இயக்கம் மற்றும் குடும்ப நலப்பணிக்குழு நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். இறைவன் தந்த அருள்களில் இனிமையானது பரிவுதான். பரிவு நிறைந்த மனிதனின் பாதை என்றும் மொழிதான். சிறு வார்த்தை பரிவுடன் சொன்னால் அது வெற்றியாகும். பரிவுடன் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் கத்தோலிக்க சங்க நிர்வாகிகளை ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று இறைமகன் கொடுத்த அற்புத பரிசு அமைதி. அந்த அமைதியை புனிதத்திற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பங்கினுடைய 4ஆம் நாள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நமக்காக திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்கள், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்களை நமது பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய இந்த 4ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய புனித அல்போன்சால் அன்பிய குடும்பங்கள், புனித யோசேப்பு அன்பிய குடும்பங்கள், பெண்கள் இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், குடும்ப நல பணிக்குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கத்தோலிக்க சேவா சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என திருப்பலிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியானது அமிர்தாஸ் பரிமளவாயின் அருண் அன்பர் குடும்ப கருத்துகளுக்காகவும், ராஜு தமிழ்ச்செல்வி ராகுல் ரேஷ்மா குடும்ப கருத்துகளுக்காகவும், எபின் ஜான் ஜூலியட் ஜோகானா குடும்ப கருத்துகளுக்காகவும், செல்வராஜ் ஸ்டாலின் குடும்ப கருத்துகளுக்காகவும், ராஜன் உஷா மேகா நேசம்மாள் குடும்ப கருத்துகளுக்காகவும், அப்பு ரோசா பிரவீன் பிரின்சிமோன் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான்சன் டைசி குடும்ப கருத்துகளுக்காகவும், அருள்குமார் செலின் ராணி கெவின் சானியல் மகின் சானியல் குடும்ப கருத்துகளுக்காகவும், லெனின் ஜோஸ் அனிதா ஸ்டெஃபின் ஜோஸ் பவின் ஜோஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும், ரோசலி ஜெகன் ஜென்ரில் மேரி ஜெரிஷா ஜெனிஷ் மேரி சிலின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கிறிஸ்தராஜ் சுகிதா சுபிஷா பெல்ஜிஸ் ஜாவின் குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தையன் பேபி குடும்ப கருத்துகளுக்காகவும், பால்மணி ஜெயராணி விபாஸ்குனின் குடும்ப கருத்துகளுக்காகவும், செல்வராஜ் லில்லிவாய் குடும்ப கருத்துகளுக்காகவும், கிறிஸ்டல் ராஜ் அன்னபூரணி கலிஸ்டா மேரி கிளாரா மேரி குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜோசப் குடும்ப கருத்துகளுக்காகவும், லூயிஸ் சரோஜா குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் பிரவீன் ஆதிரா பிரதீக்ஷா குடும்ப கருத்துகளுக்காகவும்,
ராஜி, ஆக்னஸ், ஜெனிஷ், ஜெனிஷா, மோனிகுட்டன், ஜெனிபா, சாரா ஏஞ்சல், இசகா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ராபர்ட் சிங், ஸ்ரீஜா, ரோபின், ரேஷ்மா குடும்ப கருத்துக்களுக்காகவும், சதீஷ், அஜிதா, திஷ்யன், திவிஷ்யா குடும்ப கருத்துக்களுக்காகவும், திருமதி ராஜன் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜேம்ஸ், சினி, ஜேஷ்மா, ஜெரின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பாலையன், ரோசரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், சதீஷ், கிஜிலா, ஆல்வின், ரியா, ஆல்வின், விஜய் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஷாஜி, மல்லிகா, அஜோய், அஜர் ஆஜில் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆனி, சுபா, அனுஷ்கா, அனுஷியா, சிந்தாமணி, மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், விஜயகுமார், விஜிலா, விஷால், வர்ஷன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவன் இணைந்த செல்லம் ஆண்மை இடைப்பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளில் நமது பாதுகாவலரான தூய அந்தோனியாரிடத்தில் நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஜெபங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரிகளின் வழியாக இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பங்கு குடும்ப விழாவின் 4ஆம் நாள் பெருவிழா, நம் பாதுகாவலரின் பெருவிழா. பல்வேறு கருத்துக்கள் நிறைவேறி ஆனந்த படைப்போடு பூரித்து நிற்கும் நன்னாள். அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடும் ஆனந்த திருநாள். இன்றைய நாளிலே அமைதியை நிலைநாட்டும் இறை சமூகமாக திருவிழா திருப்பலியில் ஒன்று கூடியிருக்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித அல்போன்சாள், புனித யோசேப்பு அன்பியம், பெண்கள் இயக்கம், கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், குடும்ப நல பணிக்குழு, கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றுக் கொள்கிறோம். உலகம் இன்று பல்வேறு பிரிவுகள், பகைமை, அச்சம் மற்றும் கலக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அமைதியின் அரசனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ அழைக்கிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் என்ற ஆண்டவர் வார்த்தை நம்முடைய குடும்பம், சமூகம் மற்றும் திருச்சபையில் சமாதானத்தின் கருவிகளாக இருக்க வேண்டிய பொறுப்பை நினைவூட்டுகிறது. மன்னிப்பு, இரக்கம், பொறுமை மற்றும் அன்பு ஆகியவற்றின் மூலம் உண்மையான அமைதி உருவாகிறது. இன்றைய திருவிழா திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் சண்டை மற்றும் பாகுபாடுகளை விட்டு விலகி ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வளர்க்கும் இறை மக்களாக மாற்றப்பட இறைவனின் அருளை வேண்டிக் கொள்வோம். நம் வாழ்வின் வழியாக கிறிஸ்துவின் அமைதி உலகமெங்கும் பரவட்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலியை பக்தியோடு கொண்டாடுவோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத தூய அந்தோனியாவுடைய அன்பு உள்ளங்களே, நாம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய பாதுகாவலராகிய அந்தோனியாவுக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையின் அடையாளமானவர், காணாமல் போன உறவுகளையும் பொருட்களையும் நமக்கு ஜெபிக்கிற வேளையில் இது தேடி தருகின்றவர், இது நலமடைகின்றவர், இன்னலிருந்து விடுதலை தருகின்றவர், சாத்தானிலிருந்து நம் மீட்டெடுக்கின்றவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் போக்கி நமக்கு நலம் அளிக்கின்றவர், மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக தருகின்றவர், நம்பி வருகின்றவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுக்கின்ற வல்லமை கொண்டவர்.
இப்படிப்பட்ட வளமை கொண்டு நம்முடைய பாதுகாப்பு விழாவை நாம் எடுத்து கொண்டாடுகிற தருணத்திலே நம்மை முழுமையாக அவை கருமையில் இருப்பு கொடுப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே நாம் அவரை நாடி தேடி வந்திருக்கிற வேளையில் நம்மையும் நம்முடைய இறை சமூகத்தையும் நம்முடைய அருள்பணியாளர்களையும் மேலும் சிறப்பான விதத்திலே நமது அன்பியங்களையும் மற்றும் குடும்பங்களின் உறுப்பினர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலி சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த தவறுகள் குற்றங்களெல்லாம் நினைத்து மனம் வருந்துவோம். கருணையின் இறைவா, நாங்கள் பல வேளைகளில் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் எம்மை சூழ்ந்திருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் துன்பம் இணைத்திருக்கிறோம். எம்மை மன்னியும் இறைவா. வாய்ப்பும் வசதியும் இருந்தும் பல வேளைகளில் பிறரை பற்றிய அக்கறை இல்லாமல் ஆலய செயல்பாடுகளில் அக்கறை இல்லாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். பல வேளைகளிலும் எங்களது குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்து குடும்ப உறவுகளை சீர்குலைத்து குடும்ப அமைதிக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றோம். எம்மை மன்னியும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக.
மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, உமது இரக்கத்தை படிக்க வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் எங்களுக்கும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதி நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அமைதியையும் நீதியையும் இறைவனின் ஆவியால் நிரம்பிய வாழ்க்கையை பற்றிய ஆழமான நம்பிக்கையை கூறுகின்றன. ஈசா வேரிலிருந்து ஒரு புதிய தளிர் முளைக்கும் என்று இறைவாக்கினர் அறிவிக்கின்றார். இது வரவிருக்கும் மீட்பரான கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் ஏழைகளுக்கு நீதியுடன் தீர்ப்பு வழங்கி உண்மையாலும் நேர்மையாலும் ஆட்சி செய்வார் என்பதை கூறும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தையிலும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அடைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓர் நாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையினுள் தன் கையை விடும். ஏன் திருமலை கொள்வதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவரால் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. நன்றி.
Thank you.
இன்றைய இரண்டாம் வாசகமானது இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூய மக்களாகிய நாம் இரக்கம், கனிவு, தாழ்மை, பொறுமை ஆகிய நற்குணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் அறிவித்திருக்கிறார். ஒருவரின் குறைகளை மற்றவர் பொறுத்து மன்னிப்பு வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அனைத்துக்கு மேலாக அன்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் சமாதானம் நம் இதயங்களில் ஆட்சி செய்யவும் அவருடைய வார்த்தை நம் நிறைவுள்ளதாக மாற அழைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரையுள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி,
வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரை மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தற்கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புத புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியோடு இறை சமூகமாக ஒன்றிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 4ஆம் நாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக இருக்கக்கூடியது அமைதியை நிலைநாட்டும் இறை சமூகமாக. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரேசா. நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அவர் பல நாடுகளில் உள்ளவர்களை தன்னுடைய சேவையின் வழியாக ஈர்த்தவர். அந்த விதத்தில் அன்பார்ந்தவர்களே, ஏமன் நாடு, இங்கு கிறிஸ்தவர்கள் சமூக பணி ஆற்றுவது என்பது மிக கடினமான ஒன்று. அந்த நாடு அதற்கான அனுமதியை தரவில்லை. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற அன்னை தெரேசாவை அங்குள்ள அரசாங்கம் எங்களுக்கு இங்குள்ள மக்களை, குறிப்பாக நலிந்தவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு இல்லம் அமைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். எனவே அன்னை தெரேசாவும் மனம் வந்து அங்கே செல்கின்றார். அப்படி செல்கின்ற போது அங்கே ஒரு புதிய இல்லத்தை அமைக்கின்றார். அந்த இல்லத்தை அமைத்துவிட்டு அங்கிருந்து அவர் வருகின்றார். வேறு நாடுகளுக்கு பயணமாக செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இல்லத்தில் இருந்தவர்கள் அங்குள்ள மக்களை, நலிந்தவர்களை, குறிப்பாக வயதுக்கு மூத்தவர்கள், நலிவடைந்தவர்கள், படுக்கை நோயாளர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இவர்களுக்கு அந்த இல்லத்தில் இடமளித்து அவர்களை பராமரித்து வருகின்றார்கள். இப்படி பராமரித்து வருகின்ற போது அன்னை தெரேசா மறைந்து அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு அங்குள்ள மத தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? இவர்களது பணி என்பது மற்றவர்களால் அதிகமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இவர்கள் இங்கு இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த 4 அருட்சகோதரிகளை மிக கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்கிறார்கள். இப்படி கொலை செய்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். இது 2016ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அன்னை தெரேசாவினுடைய சமூக பணியின் மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக அவரை அந்த நாட்டிற்கு அழைத்தார்கள். அவருடைய பெயரில் அன்னை தெரேசாவினுடைய அந்த அன்பு பணியை, அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த அருட்சகோதரிகளை 2016ஆம் ஆண்டு கொலை செய்த அந்த தீவிரவாதிகள், அன்பார்ந்தவர்களே, தாங்கள் இதோடு இவர்களை இங்கிருந்து விரட்டிவிட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அன்னை தெரேசாவினுடைய சபையை சார்ந்த அருட்சகோதரிகளிடம் இதை குறித்து பேட்டி எடுக்கப்படுகின்றது.
அப்போது அவர்கள் சொன்னார்கள், அமைதியின் கருவிகளாக இன்னும் நாங்கள் அங்கு சென்று பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களை கொன்றாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக அவர் கொண்டு வந்த அமைதியை நாங்கள் அங்கே நிலைநாட்டுவதற்கு செல்வோம் என்கின்ற எண்ணத்தோடு தங்களது பதிலை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியின் கருவிகளாக நாமும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த ஆண்டை தாயாம் திருவையானது அமைதிக்கு பெயர் போன அமைதியின் தூதுவரான புனித பிரான்சிஸ் அசிசியாரை அவருடைய ஆண்டாக அறிவித்து நாமும் அமைதியின் தூதர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நமக்கு தெரியும். இவரும் அமைதியின் தூதர். அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த போது போர் வழியாக அமைதி ஏற்படுத்தலாம் என்று உலக நாடுகள் நினைத்துக் கொண்டிருந்த போது எல்லோரும் சகோதர சகோதரிகள், எனவே ஒருவர் மற்றவரோடு பேசி நல்லுறவை ஏற்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு 1291 ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியா எகிப்து நாட்டிற்கு பயணம் செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அங்குள்ள அந்த சுல்தானை சந்தித்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார். நாமெல்லாம் சகோதரர்கள், நமக்குள் எதற்கு சண்டை என்கின்ற எண்ணத்தோடு அந்த பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, அங்கிருந்த அந்த மன்னன் இவர் மீது அன்பு கொண்டு இவரை நட்புறவோடு திருப்பி அனுப்பியதாக நாம் பார்க்கின்றோம். எனவே திருச்சபை என்பது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக இருக்கின்றது. அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கருவிதான் நம் தாயாம் திரு அவை. அமைதியை நாம் ஏற்படுத்தி விண்ணரசுக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்பதை திரு அவை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் எல்லாரும் அமைதி ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மனநிலை, இயேசுவின் மனநிலை நம்மில் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை இல்லாமல் நம்மால் அமைதியை ஏற்படுத்த முடியாது. மாறாக பிரச்சனை தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இவைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்றார். ஒரு நாடு தங்களது நாடு வல்லரசாக நிலை பெற வேண்டும் என்பதற்காக எளிய நாடுகள் மீது போர் தொடுக்கின்றது. அதற்கு பல காரணங்களை சொல்கின்றது. அதற்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் தவறாக நற்செய்தியை புரிந்து கொண்டு அந்த குறிப்பாக அமெரிக்க நாடு வின்பண்ண வேண்டும், ஜெயிக்க வேண்டும், போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய போதகர்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய திருத்தந்தை என்ன சொன்னார்? இரத்த கரப்படிந்த எவருடைய ஜெபமும் ஏற்கப்படாது என்று சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். அமைதியின் தூதனாக, அமைதியின் நற்செய்தி பணியாளராக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். என்னுடைய வார்த்தை அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்தவர்களே, அமைதியை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய திரு அவையானது நம்மை நாள்தோறும் முந்தி தருகின்றது. இந்த அமைதி என்பது கிறிஸ்து நம்மில் உருவான பின்புதான் ஏற்படக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவருடைய மனநிலை நம்மில் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை நம்மில் உருவானால் மட்டும்தான் அமைதியை பிற மக்களுக்கும் நம்மால் பகிர்ந்து கொடுக்க முடியும். கோடி அற்புதர் புனித அந்தோனியார் பிறந்தது போர்ச்சுகல் நாடு லிஸ்பன். ஆனால் அவர் எவ்வாறு அறியப்படுகிறார்? பதுவை நகர் புனித அந்தோனியார் என்று அறியப்படுகிறார். இந்த பதுவை நகரை பற்றி நாம் பார்க்கின்ற போது புனித அந்தோனியார் அங்கு பணியாற்றுவதற்காக செல்கின்றார். இத்தாலி நாட்டில் உள்ள பதுவை நகர். அப்படி செல்கின்ற போது அங்குள்ள மக்கள் மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். அங்குள்ள மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அல்ல. எனவே அப்படிப்பட்ட இடத்திற்கு அவர் செல்கின்றார். செல்கின்ற வேளையில் இவர் ஆண்டவரை பற்றி போதிக்கின்ற போது அந்த போதனையை கேட்பதற்கு மக்கள் இல்லை. எனவே ஆலயத்தில் மக்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது.
எப்படியாவது இங்கு மக்கள் உள்ளத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மனதில் கொண்டு புனித அந்தோனியார் தன்னுடைய நல்வாழ்வின் வழியாக, இயற்கையை நேசிப்பதன் வழியாகவும், எல்லோரையும் அன்பு செய்வதன் வழியாகவும் ஆண்டவருடைய நற்செய்தியை பொதுவெளியில் அறிவிக்கின்றார். இயற்கைக்கு அறிவிக்கின்றார், பொதுமக்கள் கூடியிருக்கின்ற இடத்தில் அறிவிக்கின்றார். இவருடைய நல்ல செயல்கள், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது, மாறாக தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களே விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்கின்ற எண்ணத்தை மனதில் கொண்டு தன்னுடைய நல்ல செயல்பாடுகள் வழியாகவும் நற்செய்தி அறிவிக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக புனித அந்தோனியாரினுடைய அந்த நடவடிக்கையின் மீது ஈர்ப்பு கொண்டு மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள், அவருடைய போதனையை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக குறுகிய காலத்தில் பதுவை நகரில் இருந்த மக்கள் முழுவதையும் எல்லோரையும் புனித அந்தோனியார் நல்வழிப்படுத்துகின்றார், நல்ல மனிதர்களாக மாற்றுகின்றார். தொடக்கத்தில் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய போது அங்கு ஆட்கள் இல்லை, ஆனால் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அந்த இடத்தில் இறை பிரசனத்தை தன்னுடைய நல்ல வாழ்க்கை முறையின் வழியாக, அமைதியை நிலைநாட்டுதன் வழியாக ஏற்படுத்துவதன் காரணமாக எண்ணற்ற மக்கள் பதுமை நகரில் இருந்து மட்டுமல்ல, வெளி ஊர்களில் இருந்தும் வெளி இடங்களில் இருந்தும் வந்து குவிய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமாம் பார்த்தவர்களே, நாமும் புனித அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோம் என்றால் அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும், அமைதியின் இறை சமூகமாக நாம் வாழ வேண்டும். எனவே இது அமைதியின் இறை சமூகமாக வாழ வேண்டும் என்றால் நற்பண்புகள் நம்மை நாளுக்கு நாள் வளர வேண்டும். இந்த நற்பண்புகளின் நாளுக்கு நாள் நாம் வளர்கின்ற போதுதான் கிறிஸ்துவின் மனநிலை நம்மிலும் உதயமாகும். கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் மற்றவர்களோடு அணுகு பேசுகின்ற போது நம்மில் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பார்கள். தொடக்க கால கிறிஸ்தவத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடக்க கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய அளவு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் என்றாலே கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் நம்பிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். திருத்துதர்கள் பணி 2வது அதிகாரம் 42வது வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கின்ற போது, நாள்தோறும் நம்பிக்கையாளர்கள் திருத்துதர்களோடு இணைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன? இவர்களது நல்வாழ்வு. இயேசுவை தங்களது வாழ்வில் தங்களது செயல்பாடுகளின் வழியாக பிரதிபலித்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாளுக்கு நாள் தொடக்க திருவையில் நம்பிக்கையாளர்கள் பெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். எனவே வெளிப்புறத்தில் எவ்வளவுதான் அமைதியற்ற சூழல் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய இதயமானது கிறிஸ்துவில் அமைதி அடைந்து இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, அமைதியின் தூதர்களாக நாமும் மாறுவோம். இந்த உலகம் நமக்கு பரபரப்பாக இருப்பதற்கு கற்றுத்தருகின்றது. புனித அகஸ்தினார் சொல்வார், ஆண்டவரே, என் இதயம் உம்மை அடையும் வரை அமைதியற்று இருக்கின்றது என்று. My heart is restless until I rest in thee என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நம்மை பரபரப்பாக வைக்கின்றது, அமைதியற்றவர்களாக வைக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் முழுவதுமாக அன்பு செய்கின்ற போது, அந்த அன்பு நாளுக்கு நாள் வளர்கின்ற போது கிறிஸ்துவின் மனநிலை நம்மில் உருவாகும். கிறிஸ்துவின் மனநிலை நம்மில் உருவாகின்ற போது நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் இயேசுவினுடைய பண்பு நலன்களை நம்மை பார்ப்பார்கள். கிறிஸ்தவர்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகின்ற போது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரது மனநிலை நம்மில் உருவாக வேண்டும். அதனை தன்னுடைய வாழ்வாக்கியவர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். எனவே அவர்களில் நடக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவினுடைய மனநிலை நம்மில் உருவாக வேண்டும் என்று இறைவனை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்து வாழ இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி ஒன்று கூடி வந்திருக்கிற வேளையில் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை எல்லாம் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து அவர் வழியாக நமக்கு ஆசிரியை தரும்படியாக நாம் ஜெபிப்போம்.
எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது என்று எம் அன்பு தந்தையார் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், பணி வாழ்வே திரு அவையின் மையம் என்னும் மனநிலை திரு அவையில் மலரவும், ஒளியின் பாதையில் இறை மக்களை வழிநடத்தவும் ஆவியாரின் கொடைகளை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாயங்கள் எப்படும் திறந்திருக்கும், எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தரே இறைவா, இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் வேறுபாடுகளை நீக்கி கடின உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பங்களில் வாழ்வு மலரவும், எங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரும் நல்லவராய் வாழ்ந்து உமக்குரியவர்களாக தேர்ந்து கொள்ளப்படவும், பணியாளர்களாக வாழவும் வேண்டிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவர்கள் அன்புடனும் இரக்கத்துடனும் மனித நேயத்துடனும் ஒன்றித்து வாழ அழைத்த இறைவா, இன்றைய குடும்ப விழா மகிழ்வில் பங்கேற்று செபித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் எங்களோடு உடன் இருப்பவர்களின் நலனிலும் அக்கறை கொள்ளவும், துன்பத்தில் சோர்ந்திருப்பவர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறவும், மனங்களில் மனிதநேயம் காக்கவும் எங்கள் ஜெபமும் தவமும் பிறருக்கு நன்மை தருவதாக அமையவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழைக்க மனமில்லாதவர் உன்னதாகாது என்ற இறை வார்த்தைகளின்படி உழைத்து உண்ண வேண்டும் என்பதை மனிதருக்கு கற்றுத்தந்த இறைவா, உழைப்பதற்கேற்ற இயற்கை சூழல்களையும் நீர்வளம் நிலவளம் பெருகவும் பொறுப்போடு உழைக்கவும், ஊதியத்தை வீணாக்காது பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் பயன்படுத்தவும், இணைந்து வாழும் மனநிலையை உருவாக்கவும், நோய்களினாலும் கடன் சுமையாலும் தவிக்கும் குடும்பங்கள் நோயிலிருந்து விடுதலையும் வளமான வாழ்வும் பெற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியை நிலைநாட்டும் இறை சமூகமாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். அன்பு இயேசுவே, அமைதியின் தூதனாய் எம்மையே மாற்றுமையா என்று புனித அசிசியா தன்னுடைய வாழ்க்கையிலே அமைதிக்காக எளிமையான வாழ்வை தெரிந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு இயற்கை நேசித்தவராக, இது எளியவர்களுக்காக தன்னை வாழ்வை அர்ப்பணித்தவராக, உலகில் அமைதியும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் நான் கொண்டு வர வந்தேன் சொல்லி வாழ்ந்த
உன்னதமான புனிதராகிய பிரான்சிஸ் அசிசியர் ஆண்டிலே இதனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் கோடி ஏற்பதற்கு அந்தோனியாருடைய அருளாலும் ஆசிராலும் ஒன்றுபட்ட அமைதி நிலைநாட்டுகிற இறைச்சுமுகமாக வாழ முற்படுவதற்காக நாங்கள் கேட்ட அந்த மறையுறையின் வழியாக ஆண்டவரே எங்களை உள்ளத்தை தொடுவீராக. சிறப்பான விதத்திலே இதை கூடி வந்திருக்கிற என்னுடைய மருந்துகோடு இறை சமூகத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்கள் மக்கள் மத்தியில் இறைமகள் சமூகத்தின் மத்தியில் நாங்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற பிள்ளைகளாக அமைதியை இது எல்லாருக்கும் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்கிற ஆசிரியர் தருவீராக. அன்பு ஆண்டவரே இது நாளிலே சிறப்பாக என்னுடைய பங்கை சிறப்பானத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிற பங்கு தந்தை அவர்களையும் எங்களோடு இணைந்து இருக்கிற அருள் தந்தையர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையிலே சிறப்பாக மக்களுக்கு மத்தியில் அமைதி ஏற்படுத்த தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே அன்பின் தெய்வமே நம்பிக்கை ஒப்புக் கொடுக்கிற அந்த உன்னதமான தருணத்துல இதை மனமுருகி செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இது அமைதி வேண்டும் என்றால் மனசுல நிம்மதி வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதி இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள் எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கின்ற வேளையில் எங்களுக்கு உன்னதமான புனித அந்தோனியாரை கொடுத்திருக்கிற வேளையில் எங்கள் வாழ்க்கையில் அமைதியை தருகின்றவர் நீ மட்டும். ஆண்டவரே இந்த உன்னதமான நாளை சிறப்பாக என் குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறேன். அப்பா என் குடும்பத்தில் இருக்கிற எங்க அப்பா அம்மா என் சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தாத்தா பாட்டி அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே என் குடும்பத்துல இது அமைதிக்கு தடையாக வருகின்ற எல்லா விதமான தீவினைகளை மாற்றி நாங்கள் ஒருவரை புரிந்து கொண்டு சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை தருவீராக. அன்பிலேவா சிறப்பான விதத்திலே உழைக்கின்ற பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உழைக்கின்ற வேளையில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக குடும்பத்துக்கு போதுமான வருமானத்தை தருவீராக. ஆண்டவரே உழைக்கிற பிள்ளைகளுக்கு நீதான் நல்ல உடல் சுகத்தை தருவீராக, நல்ல வேலை வாய்ப்பை தருவீராக. வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே அங்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் மாற்றம் வர வேண்டும், அமைதி நிலவப்பட வேண்டும். அங்கு உள்நாட்டு போர்கள் நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த போர்கள் முடிவுக்கு வந்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்கின்ற உள்ளத்தை தருவீராக. அங்கு இருக்கக்கூடிய நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு எப்பொழுதுமே மக்கள் நலனுக்காக இது போர்களை கைவிட்டு ஒற்றுமையாக அமைதியாக சமாதானத்தில் வாழ்கின்ற உள்ளத்தை தருவீராக. வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற சகோதரர்களை ஆசீர்வதியும். எந்த தீங்குகளை துன்பங்களுடைய பிள்ளைகளை அணுகாமல் பேணி காப்பீராக. அன்பின் நிறைவா உழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே உழைக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உழைப்பின் மூலமாக குடும்பத்துக்கு போதுமான வருமானத்தை தருவீராக. மேலும் சிறப்பான விதத்திலே மக்கள் இருக்கிற இந்த பகுதியில் வாழ்கின்ற எல்லா குழந்தைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை ஞானத்தை தருவீராக. மேலும் நாங்கள் செபிக்கிற வேளையில் இளையோடு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இளையோரை ஆசீர்வதித்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, இது இறை சமூகத்தை இறைவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, தம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியை காணுகின்ற பிள்ளைகளாக, இது நல்ல கல்லூரிகள், அதேபோல் நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்புகள் என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள துணை செய்வீராக. மிக சிறப்பான விதத்திலே இந்த நாட்களில் திருமண காரியங்களை முன்னெடுக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதித்தார்கள். கோடி அற்புதத்தை திருவடியை நாடி வந்து இது என் மகளுக்கு நல்ல கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையானது நல்ல முறையிலே இது அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பெற்றோரை குரலுக்கும் கண்ணீருக்கும் செயல்படுத்து உரிய அந்தோனியாரை பிள்ளைகளை தேவை நிறைவேற்றி தந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குடும்பத்திலே திருமண அந்த நிகழ்வுகள் நடைபெற துணை செய்வீராக. மேலும் திருமணமாய் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்தது, ஆனால் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்கின்ற வேளையில் அந்த குடும்பத்துக்கு இணையாக எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. மிக சிறப்பான குடும்ப வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் வராமல் பேணி காப்பீராக. இது குடும்பத்தின் முழுமை என்பது குழந்தை வாழ்க்கை, அந்த குழந்தை வாழ்க்கையை ஒரு பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே நேரத்தில் சிறப்பாக இது மதுவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை தந்தர்கள். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால் பிரித்து கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் ஒற்றுமை காண வேண்டும். ஆண்டவரை வருத்தக்கூடிய இறைச்சமூகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிற வேளையில இது நாங்கள் அமைதி நாடுகின்ற இறைச்சமூகமாக வாழ்வதற்கு தடையாக இருப்பது
இருப்பது போட்டிகள், பொறாமைகள், விட்டு கொடுத்து போக மனப்பக்குவம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய அன்பியங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பக்த சபை இயக்கங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ அனைத்து மக்களும் இது உற்சாகத்தோடு அந்த பணிகளில் ஈடுபடவும், அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ளவும், அதேபோல சங்கங்கள் இயக்கங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்கும் நல்ல உள்ளத்தை தருகிறாங்க. அதை வழிநடத்துகின்ற நிர்வாகிகளையும் இருக்க இயக்கங்களில் அன்பில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்தரும். ஆண்டவரே, அன்பின் நிறைவாக ஜெபிக்கிற வேளையில் உடல்நலம் இல்லாமல் இருக்க பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை நோயினால் துன்புற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரும். நாளை பிள்ளைகள் உடல்நலத்துக்காக ஜெபிக்கிற வேளையில மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் பாதிக்கப்பட்டு இதோ படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், அறுவை சிகிச்சைக்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் பலருக்கு இடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொண்டிருக்காங்க. இது அந்த விழா காலங்களில் எங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்லியிருக்காங்க. சிறப்பாக இந்த பகுதியில் வாழ்கின்றவர்கள், நமது கத்தோலிக்க திருவை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் அனைவரும் இருந்து எதிர்பார்ப்பது நல்ல ஜெபம். எங்களுக்காக ஜெபிங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், நோய்கள் தீர்க்கப்பட வேண்டும். கோடி அற்புதத்தில் ஜெபித்தவர்கள் அவர் நன்மைகளை செய்கின்றவர், நலன்களை தருகின்றவர், தீவினைகளை விரட்டி எடுத்து எங்களுக்கு சமாதானத்தை தர சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்காங்க. அதனுடைய ஜெபத்தை வைத்திருக்கிற எல்லாரும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சிறப்பான விதத்தில் நாளை திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்களை எல்லாம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்போன்சம் அன்பியம், யோசேப்பு அன்பியம், பெண்கள் இயக்கத்தில் கிறிஸ்து வாழ்வு சமூகம், குடும்ப பணிக்குழு, கத்தோலிக்க சங்கம், இந்த சங்கங்களை அன்பியங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, இந்த சங்கங்களை அன்பியை வழிநடத்தி கொண்டு நிர்வாகிகள் இருக்கிற உறுப்பினர்களை ஆசீர்வதியும். இந்த சங்கங்கள் சிறப்பாக செயல்பட பங்கினுடைய வளர்ச்சிக்காக நன்மைகள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க இதாவது ஆசீர்வாதம் தருகிறார்கள். அன்பின் தெய்வமே, இந்த நாளில் பிள்ளைகள் மனமுருகி கரமிழுந்து கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு தேவைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து மாத்திரம் மேலும் இந்த திருப்பலியும் ஜெபங்களையும் இது காணொலியாக கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், அதே போல வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளியூர்கள் இருக்கிற பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற வரையில் அவர்கள் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, மன்றாடுகின்றார்களோ அனைவரையும் நிறைவேற்றி தந்தரலும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Oh,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித தேராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றமை வேண்டுகின்றோம். அதனால் தூய வரையில் வழியாக இவருக்கு நீ மாற்றி அளித்ததைப் போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாள் நாங்கள் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் விழாவில் உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றிமிக்க வாழ்க்கையை எடுத்துக்காட்டாதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வாதரணிகளோடும் பெருதலோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமண ஒளியுடைய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் படைக்கும் திருவாரூர் கொண்டாலும் எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆய்வாளர் எல்லா திருமண அணிகளோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவேற்ற செய்தோம். மேலுமாக இன்றைய நாம் வழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித அன்பியம், புனித யோசிப்பு அன்பியம், பெண்கள் இயக்கம், கிறிஸ்துவ வாழ்வு சமூகம், குடும்ப நலப்பணிக்கொண்டு கத்தோலிக்க சங்கத்தின் அதிகமாக ஆசீர்வதித்தோம். உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ கோடி அற்புத புனித அந்தோனியார் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருடம் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ்மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியும் அமைதி நிறைந்த இதயத்தோடு ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம்.
தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அமைதியும் நிம்மதியும் தருகின்ற இறை சமூகமாக மாற்றுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். Tuyo
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொங்கல் விழாவினுடைய 4ஆம் நாள் இந்த திருவிழாவிலே நமக்காக தலைமையேற்று திருப்பலி நடத்தி நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்கள். எல்லோருக்குமே அறிமுகமான ஒரு தந்தை, பழகுவதற்கு இனிமையானவர். இந்த நாளிலே நமக்காக இந்த கல்வாரி வழியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். பங்கு மக்கள் உங்களுடைய சார்பாகவும் பங்கு பெறுவை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பத்திரிகின்ற அவர்கள் தங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நாளிலே அமைதியில் நிலைநாட்ட பெரிய சமூகமாக என்ற ஒரு மைய சிந்தனையை நமக்கு அருமையான இறை வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் அடுத்தது வெள்ளிக்கிழமை அவர்கள். நம்முடைய இயேசு திருவாலயம் மரத்தினுடைய
பங்கு தந்தையாக இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எனக்கு யாருக்கும் புதுசு தெரியல. நாள் ஃபாதர்கிட்ட கூப்பிட்டாரு, அவர் சொன்னாரு, ஃபாதர் நான் லேட்டாக தான் கதை வருவேன் அப்படின்னாரு. பரவாயில்ல ஃபாதர், நீங்கள் எப்போ வந்தாலும் சரி வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் அவசரமாக திருப்பணிகளை நிறைவேற்றிவிட்டு நமக்காக அருமையான ஒரு மறைமுறை கொடுத்திருக்கின்றார். பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர், நன்றாக பேசக்கூடியவர், என்னுடைய உற்ற நண்பர். அதனால் இந்த நாளிலே அவர் தந்தை வெள்ளிக்கிழமை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பங்கு தந்தை என்னுடைய சார்பாகவும் மற்ற குருக்கள் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த நாள் வழிபாட்டை சிறப்பித்த அல்போன்சோ பண்டியர் பெண்களுக்கு கிறிஸ்தவ வாழ்வு சங்கம் குடும்ப நல பணிக்குழு கத்தோலிக்க சங்கம் இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல முறையிலே இவர்கள் இந்த வழிபாட்டை இந்த நாளிலே சிறப்பித்திருக்கிறார்கள். மேலுமாக இன்றைய சிற்றுண்டி அன்பளிப்பாக வழங்குகின்ற திரு ஜான் புஷ், திருமதி மெரினா சோமியா குடும்பத்தார் மூன்றாவது அன்பியர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 5ஆம் நாள் திருப்பலியை செலுத்துகின்றவர்கள் முன்னூரை 7வது அன்பியம், வழிமுறை 8வது அன்பியம், மன்னிப்பர் மன்றாட்டு பீடப்புக்கும் முதல் வாசகம் முறை 7வது அன்பியம், முதல் வாசகம் ஆமுசா, 2ஆம் வாசகம் முறை 8வது அன்பியம், 2ஆம் வாசகம் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் மன்றாட்டு 1 7வது அன்பியம், மன்றாட்டு 2 3 ஆமுசா, மன்றாட்டு 4 5 இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் நன்றி மன்றாட்டு பீடப்புக்கம் ஆவரத்தி 8வது அன்பியம், அஞ்சலி பீடப்புக்கம். இது எல்லாமே முன்னுரைகள் அனைத்தையும் திருப்பணி புரிதவர்களை வழிபாட்டு குழு பொருளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அப்போது கேட்டுக்கொள்கின்றேன். வட்டார அளவிலான ஆம்போசா கல்வி உதவி தேவைப்படும் 12ஆம் வகுப்பு முடிந்த உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் தங்கள் மனுக்களை உடனடியாக ஆம்போசா நிர்வாகிகள் கொடுக்குமாறு உங்களை அப்போது கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்பெண் பட்டியல் மற்றும் தொலைபேசி எண்ணையும் இணைத்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் முதல் திருவிருந்து பெறும் மாணவர்களுக்கு காலை 10 மணிக்கு தியானம் மற்றும் ஒவ்வொரு அருட்சாதனம் மற்றும் அவர்களுக்கான பயிற்சியானது நடைபெறுவதனால முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அனைவருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன சொல்றது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அதனால் பயிற்சி கொடுக்கும்போது பெற்றோர்கள் கூட இருக்கும்போது தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால் பயிற்சி தியானம் ஒரு அரங்கடம் நிறைய இருக்காது. முடிந்த உடனே அவங்க ஒப்புரவு சாதனங்களுக்கு உடனே பிள்ளைகள் பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு பயிற்சியானது நடைபெறும். எப்படி வழிபாட்டு வளர்ந்து என்கின்ற ஒரு பயிற்சியானது நடைபெறும். சரி, அதனால இந்த முதல் திருவிழா இருக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஒப்புரவு சார்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒரு வாட்சி ஒன்று கிடைச்சிருக்கு. இதை குறைத்தவர்கள் உங்களுடைய அடையாளத்தை சொல்லி வாங்கிக்கணும். என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல, ரொம்ப பொடிசா இருக்கு, கண்டு காணல எனக்கு. பட் இருந்தாலும் யாராவது தொலைச்சிருந்தா அந்த அடையாளங்களை சொல்லி பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை சரியாக மாலை 5:45 மணிக்கு ஜபமாலையும் புகழ்மாலையும். இன்னைக்கு ஃபாதர்கள் லேட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு லேட்டாக ஆரம்பிச்சோம். சரிங்களா? அதனால நாளைக்கு கரெக்டான டைம்ல ஆரம்பிச்சிருவாங்க. 6:30 மணிக்கு திருப்பலி தலைமை அருள்தந்தை வைஷ்ணவ சேதிய திருத்துவர வட்டார முதல்வர் மறைவரை அருள்தந்தை அருள் அன்னியம் மைந்தர். இரவு 8:30 மணிக்கு ஜீசஸ் திரைப்படம் உங்களுக்காக காண்பிக்கப்படும். இதை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவரை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்முடைய கூடிய புதர்
இப்படி அந்தோனியாருக்கு நாம் விழா எடுத்து மகிழ்ச்சியோடு நன்றி பெருக்கோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் சூப்பர் ஸ்டார் தந்தை சமூகத்தின் சார்பாகவும் மேலும் இருக்கின்ற அருப்பணியாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய கொள்கை இறை சமூகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்குமே விழா வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இது ஒரு நம்பி ஜெபியுங்கள். புனித அந்தோனியார் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஞாயிற்றுக்கிழமை விழா கொண்டாடுகின்ற வேளையில் பெரும் மகிழ்ச்சியோடு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே ஞாயிற்றுக்கிழமையில கொள்கை இறை சமூகம் கொடியேற்றத்தோடு கார்மிய நம்முடைய விழாவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எனவே நீங்க எல்லாம் மோஸ்ட் வெல்கம். சரிங்களா? கொள்கை எங்க இருக்கு தெரியுமா? பக்கத்துல தான் இருக்கு. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் யாரெல்லாம் வர முடியுமோ ஒரு ஞாயிற்று திருவிழா கொண்டாடிட்டு அதுக்கு அடுத்த ஞாயிறு நாங்கள் விழா கொண்டாடுகின்ற ஒரு கார்த்திகை விழாவை அந்த விழாவிற்கு வருகை தர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இணைந்து ஜெபிப்போம், இணைந்து பயணிப்போம். மகா ஆச்சரிய அன்னை உங்களை ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியார் விழாவை கொண்டாடி விண்ணகத்தில் பங்கு பெற்ற நாங்கள் அனைவரும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்திக் கொள்வீராக. அதனால் நம்பிக்கை கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாப்பு பெற்று நீர் காட்டுமைப்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர் பங்கு தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கும் அது துணையாக இருந்து உங்களுக்காக நாளும் செப வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற ராஜேஷ் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக அருப்பணியார் சார்பாக நன்றிகளை கரவொலியில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பின் கோடி என்பதற்கு அந்தோனியாரின் ஆசிரியை பெற்றுக் கொண்டவர்களாக சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால உடனடியாக போய் உங்களுடைய உணவை அறிந்துவிட்டு சங்கங்கள், இயக்கங்கள், பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். அப்படிதான் நேற்றுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஒரு 10-10:30 எல்லாம் ப்ரோக்ராம் முடியும். சரி, அதனால சீக்கிரமாக போய் உணவு இருந்துவிட்டு கலை நிகழ்ச்சிக்கு ரெடியாகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Oh
துதியாய்